எங்களை வாழ விடுங்கள், எங்களை வாழ விடுங்கள், எங்களை வாழ விடுங்கள். சமுதாயத்தில் எங்களை வாழ விடுங்கள், எங்களை வாழ விடுங்கள். திருநங்கை வாரம் என்று நாங்கள் அனுசரித்து கொண்டிருக்கிறோம். அதை வெளிப்படுத்தும் மூலமாக தான் இந்த அமைதி பேரணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். என்னன்னு சொன்னால் சமூகத்தில் திருநங்கையில் படுற துன்பங்களுக்கும் இதுகளுக்கும் ஒரு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் முகமாகத்தான் இந்த அமைதி ஊர்வலத்தை நடத்தி கொண்டு வரோம். வன்முறையால கொல்லப்பட்ட திருநங்கைகளை நினைவு கூறும் விதமாகவும் இந்த அமைதி பேரணியை நாங்கள் செய்து கொண்டு வாரோம். சமுதாயம் உங்களை ஒடுக்குமுறை செய்யாது, சமுதாயம் உங்களை இப்ப நாங்க சமூகத்துக்கு சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா, திருநர்கள் உங்களோட குடும்பத்துல ஏற்படுறதுன்னா அவங்களை ஒதுக்காதீங்க, அவர்களுக்குரிய சலுகைகளை செய்து அவர்களையும் சமூகத்துல ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்றதுதான் என்னுடைய கணிப்பு. வணக்கம், என்னுடைய பேர் சின்னத்தம்பி தீட்சிதா. நான் யாழ்ப்பாணம் புன்னகட்டத்தில் இருக்கிறேன். நான் ஒரு திருநங்கை. ஸோ நான் திருநங்கை அப்படின்னு சொன்னாலே எல்லாருடைய கண் பார்வையெல்லாம் ஒரு தப்பான மூமெண்ட்டை தான் பார்க்குறாங்க. எங்களையும் ஒரு மனுஷராக யாரும் மதிக்கிறது இல்லை. ஒரு கேவலமான வார்த்தைகளால் உபயோகிக்கிறது, ஒரு நல்ல இடத்துக்கு போகலாது போனால் அங்கே ஒரு கேவலமான பேச்சு, கேவலமான பார்வை, நல்ல இடத்துக்கு நாங்கள் போகிறதே இல்லை. ஏன்னா போனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது சொசைட்டியில் எங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு மரியாதை என்னது இல்லை. நாங்கள் ஒரே ஒரு விஷயம் கேட்குறோம், எங்களை மரியாதை கொடுக்க வேண்டாம், மனுஷரை நினைச்சாலே காணும். நாங்களும் மனுஷர் தான் என்றது கொடுத்தாலே காணும். திருநகர் வாரம் நடந்து கொண்டிருக்கிறது. அதால் எங்களை போக வேண்டியது இல்லை. அதன் காரணத்தால் இப்படி ஒரு இதை செய்து நாங்கள் மக்களுக்கு காட்டுகிறோம். சமுதாயமே எங்களை வாழ விடுங்கள், எங்களை ஒடுக்குமுறை செய்யாதீர்கள், நாங்களும் மனிதர்கள் தானே, நாங்களும் மனிதர்கள் தானே, எங்களை ஒடுக்குமுறை செய்யாதீர்கள், எங்களை வாழ விடுங்கள், எங்களை வாழ விடுங்கள். சமுதாயத்தில் எங்களை வாழ விடுங்கள், எங்களை வாழ விடுங்கள்.